நான் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மக்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டியா இருந்தேன்னா என் மேல கேஸ் வந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் நிறைய சேனல்ஸ் மேல வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வரையும் நான் ஒரு 600 வீடியோ போட்டிருக்கேன், என் மேல எந்த கேஸுமே இல்லை. பப்ளிக் தானே பிராங்க் பண்ணிருக்கா, கேஸ் போட வேண்டியதானே. ஏன் போடணும்? எல்லா பப்ளிக்ட்டையும் அதனா 2 பொம்மை யாருன்னு சொன்னாப்பலனா 2 பொம்மை 200 யார் சொன்னா? யாரும் சொல்லாதீங்க. 2 பொம்மை 200 கொடுங்க. ஒரு பொம்மை 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க, 2 பொம்மை 200 ரூபா, 3 பொம்மை 200. போனேன் ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து உன்னை லவ் ப்ரப்போசல் பண்றேன், பூ கொடுக்குறது, ஐ லவ் யூன்னு சொல்றது, இது மாதிரி ஒரு வீடியோ காட்டுங்க பிரதர். என் சேனல் டெலிட் பண்ண ஒரு செகண்ட்ல ரெடியா இருக்கு. இப்போயே நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பேன். இந்த ஆட்டிடியூட் அங்கே வந்து காட்டக்கூடாது. நான் யூடியூபரு அப்படின்னு சட்டையை தூக்கி தெரிஞ்சிங்கன்னா அடிச்சு புடதையிலே அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க. அங்கே போய் இப்படி இருக்கணும். இப்போ என்ன மாப்பிள்ள, நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே? ஐயோ மாமா, இதுக்கு எதுக்கு மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? அப்லோட் பண்ணியிருந்தா மில்லியன்ஸ் தான் போயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து கஞ்சா கருப்பு ஒரு வனிதா மேடமோட வீடியோனா நல்ல வியூஸ், 4 மில்லியன் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் போக வேண்டிய வீடியோக்கள் தான். பெரிய ஆக்டர்னு சொல்றேன்ல, ஒரு பெரிய ஆக்டர் அதுக்குள்ள இருக்கிறாரு. அடிக்கிறேன் சின்ன பையன் தெரியாம பேசியிருக்கான். கிளீன் பண்ற பையன். யாரு நீங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்துக்கிட்டீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு? வனிதா தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். வனிதா மேடம் ஓடா டேய் எண்டு பகுதியை போடவே விடல. அந்த நேரத்துல ரொம்ப கெட்ட வார்த்தையில இருந்துச்சு. நான் போலீஸை கூப்பிடுறேன், விளையாடுறியா நீ? இல்ல மேடம், கல்யாணம் சொன்னாங்க, ஃபங்க்ஷன் சொன்னாங்க. கல்யாணமா? இப்போ நான் போயிட்டு சாதனா உங்க மடியில் படுத்துக்கிட்டு இல்லை உங்க திவ்யா கலைச்சியோட மடியில் படுத்துக்கிட்டு பண்ணினேன்னா என்னை ஒரு 60 ரூபாய் ஒரு அசிங்கமானால பார்ப்பான். எதிர்த்து தானே கேட்குறேன். ஏமா கெட்ட வார்த்தையை பேசுறீமா வீடியோவில், எல்லாம் தப்பு இல்லையா? வணக்கம் பிரதர். இந்த சோஷியல் மீடியா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி ஃபேமஸ் ஆகிறோம், நம்ம ஸ்கில்லை வந்து இதில் காட்டுறோம். அப்படிங்கிறப்போ அதன் மூலமாக ஆக்டிங் சான்சஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்குது. முன்னாடி மாதிரி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஏறி இறங்க தேவையில்ல, நம்ம போயிட்டு நடிச்சு காட்டுறது, ஆடிஷன் போகிறது அப்படிங்கிறத விட உண்மையில நம்ம ஸ்கில்டாக இருக்கும், நம்ம திறமை நம்ம வெளிப்படுத்துகிறோம், நமக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாய்ப்புகள் நம்மளை தேடி வருதுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன பிரதர், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்னு இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ வந்து எப்படி போய் மக்கள் பார்ப்பாங்கன்னா, ஒரு ஆடிஷன் வச்சா ஃபோட்டோ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவாங்க ஆஃபீஸ். ஒவ்வொரு ஆஃபீஸாக இறங்கி இப்படி தான் விஜய் சேது சார், விமல் சார்லாம் கூத்துப்பட்டையிலேருந்து அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரிமாணமானோன்னா ஒரு மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு போய் வீடியோ காட்டுவாங்க, வீடியோ அனுப்புவாங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து யூடியூப் டிக்டாக்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். காட்டு மொபைலில் இந்த மாதிரி சார் வீடியோ எடுத்துகிட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பரிமாணம் டிக்டாக்கு, யூடியூப் இந்த மாதிரி பரிமாணங்கள் வரும். அதில் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, வீடியோ பதிவிட்டு அதில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வந்து கட்டினாங்க. நான் அந்த மாதிரி தான் வந்திருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா, எல்லாருக்குமே இடம் இருக்குது. ஆனால் தேவைப்பட்டால் சினிமாலேருந்து அழைப்பு வரலாம். அது எப்போ வேணால் வரலாம். எனக்கு வந்த மாதிரி வரலாம். அழைப்பு வர்ற வரை காத்திருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம வேலையை உண்மையாக ஒழுக்கமாக பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறேன்னா நான் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு தவறான மக்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டியாக இருந்தேன்னா என் மேலே கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் நிறைய சேனல்ஸ் மேலே வந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இன்றைக்கி வரையும் நான் ஒரு 600 வீடியோ போட்டிருக்கேன், என் மேலே எந்த கேஸுமே இல்லை. பப்ளிக் தானே ப்ராங்க் பண்ணியிருக்கா, கேஸ் போட வேண்டியதானே. ஏன் போடணும்? எல்லா பப்ளிக்ட்டையும் ஃபைனலாக ப்ராங்க் பண்ணி முடிச்சோன்னே, வீடியோ முடிச்சோன்னே அடி வாங்கியிருப்பேன், கொண்டிருப்பேன், சார் மன்னிச்சுங்கன்னு கேட்டு அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆக்டர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். 50 ஆக்டரும் பெரிய ஆக்டர் பிரதர். விமல் சார் பெரிய ஆக்டர், விஷால் சார் பெரிய ஆக்டர், இவர் கஞ்சா கருப்பு, வனிதா மேடம் எல்லாமே பெரிய ஆட்கள், எல்லாம் பெரிய ஆட்களோட போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரையும் நான் பெர்மிஷன்லாம் போட்டதில்லையே. இன்னொரு 4 ஆக்டர் வீடியோ போட பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, போடாமே வச்சிருக்கிறேன் பெண்டிங்ல 4 வீடியோ. இப்போ இல்லை, போன வருஷம் எடுத்த வீடியோ. ஆமா, பெர்மிஷன் போட மாட்டேன் பிரதர். அப்படி ஒரு காசு நமக்கு தேவையில்லை பிரதர். ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து உன்னை லவ் ப்ரப்போசல் பண்றேன், பூ கொடுக்குறது, ஐ லவ் யூன்னு சொல்றது, இது மாதிரி ஒரு வீடியோ காட்டுங்க பிரதர். என் சேனல் டெலிட் பண்ண ஒரு செகண்ட்ல ரெடியா இருக்கு. இப்போயே நான் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன், எல்லா மேடையிலையும் கொடுத்துருக்கேன். இது பண்ண மாட்டேன் பிரதர். எனக்கு அது பிடிக்காது பிரதர். எனக்கான ஒரு பாதையை வச்சிருக்கேன் மாதிரி, உனக்கான பாதையை ஒழுக்கமாக வச்சு நீ பயணிச்சின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அங்கே போய் நீ சஸ்டெயின் பண்ணி நிற்கிறது உன் கையில் இருக்குது, உன் தரம், அவ்வளோதான். அது யார் வேணா இருக்கலாம். இப்போ ஜீப் முத்தண்ணே வந்து நடிக்கிறாரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு, பிக் பாஸ் போயிட்டு வந்தார். எங்கே போனாலும் இப்போ நான் பிக் பாஸ் போயிருந்தால் என்னுடைய பயணம் வந்து இறுதி நாட்களாக தான் இருந்திருக்கும். பாதியில் வெளியே வர்ற இதே நம்மகிட்ட உங்களுக்கு தெரியாது. என்னை பற்றி படத்திலே பார்த்துருப்பீங்களா, பாதியில் நடிக்க தெரியும் அனுப்பிட்டு இருப்பாங்களே. நீங்கள் பாதியில் வெளியே வந்ததா என்னன்னா, அதுக்கு நீ தப்பாக சொல்லலாம். அவருடைய இயல்பு, அவரோட பிரச்சனை என்னவோ அது இப்போ வந்துட்டார். அதே மாதிரி
என்னுடைய பயணம் சினிமாலையும் அப்படி தான் இருக்கும் நான் நம்புறேன் ஸ்ட்ராங். அது மாதிரி நீங்களும் வந்து நம்பணும். முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் உங்களை நம்புற மாதிரி நடந்துக்கிறணும். இதுதான் இது பயணம். இது கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் இருக்கு பிரதர். ஆனால் யூடியூபரும் டிக்டாக்கரும் சினிமாக்குள்ள வந்து நிற்க முடியுமா நிலைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்க கையில் தான் இருக்கு. ஓகே இந்த ஆட்டிடியூட் அங்கே வந்து காட்டக்கூடாது. நான் யூடியூபரு அப்படின்னு சட்டையை தூக்கி தெரிஞ்சிங்கன்னா அடிச்சு புடதிலே அடிச்சு அனுப்பிவிட்டுருவாங்க. அங்கே போய் இப்படி இருக்கணும். சார் சொல்லுங்கள் சார் செய்கிறேன் சார் இருக்கணும். அங்கே போய்கிட்டு நான் 40 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன் தெரியுமில, ஐயோ இந்த கொடை பிடிக்குன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு சத்தியமாக சொல்லும்போது கொடை பிடிச்சதில்லை. தண்ணி குடிக்கிறதுனால எங்கள் இயக்குனருக்கு தெரியாமல் போய் தண்ணி குடிச்சிட்டு வருவேன். போய் நான் சொல்ல பிரதர் பயப்படுவேன். ஏன்னா உண்மையாக நீ ஓன் தொழிலுக்கு பயந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நிறைய நன்மைகள் நிறைய வார்த்தையில் எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்கள் அப்பா 19 வயசு தவறுனாங்க. கம்யூனிஸ்ட்டில் இருந்தவங்க ரொம்ப கருத்துக்கள் சொன்னேன். மேடையில் கூட சொன்னேன், நீங்கள் ஆடியோ லஞ்ச் பார்த்தீங்களா, அந்த ஒரு பேனா ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அது ஹச்சுனோசார்லேருந்து சிமானன்லேருந்து எல்லாருமே அதை வந்து அப்படி ஆர்வமாக பார்த்தாங்க, கை தட்டினாங்க பிரதர். அது எப்படி தட்டுவாங்க, நல்லது சொல்லியிருந்தா சொல்லுவாங்க. அது எனக்கு உண்மையான கருத்துக்கள் என்கிட்ட இருக்குது. அதை நான் ஸ்ட்ராங்காக எங்கள் அப்பா சொன்னதை நான் நம்பி நான் பயணிக்கிறேன். அதனால் கரெக்டாக யார் பண்ணாலும் ஜெயிக்கலாம் பிரதர். இப்போ ஒரு 4-5 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணலைன்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காததுனால. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது போயிருந்தா பயங்கரமான கண்டென்ட்டாக இருக்கும்னு தோணுது, பட் அவங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்றப்போ என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடக்கும்? அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருப்போம், அதுவும் இருக்குது. நம்ம அதுக்கு ரெடி பண்ணி அதை அந்த இடத்த பிடிச்சி அந்த இடத்துக்காரவங்க வருவாங்கன்னு சொல்லி கேமரா எல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக எடுத்திருப்போம், மெனக்கட்டிருப்போம், எல்லாம் செஞ்சுருப்பேன். பட் நான் அப்லோட் பண்ண முடியாத சூழ்நிலை வந்து அப்லோட் பண்ணியிருந்தால் மில்லியன்ஸ் தான் போயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எந்த வீடியோ எடுத்துக்காட்டுக்கலாம்னா, ஒரு கஞ்சா கருப்பு, ஒரு வனிதா மேடமோட வீடியோனா நல்ல வியூஸ் 4 மில்லியன் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் போக வேண்டிய வீடியோக்கள் தான். பெரிய ஆக்டர்னு சொல்கிறேன்ல, ஒரு பெரிய ஆக்டர் அதுக்குள்ளே இருக்கிறாரு, செய்ய முடியல. அது அவங்க பெர்மிஷன் இல்லை பிரதர். எனக்கு கேஸ் போட்டால் சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் சமாளிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. வேணாம் பிரதர், அடுத்தவன் பெர்மிஷன்லாம் தகுதி இல்லை. அதையும் எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், அதை சொல்லிட்டே போகலாம். அடுத்தவனுடைய பொருளை வந்து கேட்காம எடுக்கிறது, இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் செய்கிறது எனக்கு எத்திக்கலாவும் ராங். அது ஆமாம் தராங்க, ஆனால் செய்கிறாங்க. ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நிறையா. ஒரு தப்பான விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க இமேஜாக. நான் அதை காட்ட விருப்பப்படலை பிரதர், எனக்கு பிடிக்கல. அது மில்லியன்ஸ் போனாலும் வேணான்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பொண்ணுங்களை ப்ராங்க் பண்ணியிருந்தா இந்த நேரம் என் சேனலில் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 6-7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கலாம். இப்போ என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு 1.5 மில்லியன் தான் இருக்குது. 7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கலாம் யூடியூப்லேயே. ஆனால் நான் கொண்டு வர விருப்பப்படலை. போதும், இந்த 1.5 மில்லியன் பேர் இருக்காங்களா யூடியூப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு 1 மில்லியன் இருக்காங்க, அவங்கெல்லாம் போது சேர்த்து 4 மில்லியன் வச்சுருக்கேன், போதும். அதெல்லாம் 4 மில்லியன் போதும். அந்த 4 மில்லியனும் உண்மையாக வந்தது, இந்த என்னுடைய ஸ்டைலுக்கு வந்தது. இப்போ இந்த செலிபிரிட்டிஸ் இல்லாமல் ஜென்ரல் பீப்புள் அல்லது மற்ற கேட்டகரிஸ் ஆர்டிஸ்ட் அவங்களெல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி வீடியோஸ்லையுமே பப்ளிஷ் பண்ண வேணாம், இது வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி ஒரு வீடியோ கூட இல்லை. எல்லாமே போட்டிருக்கேன், எல்லா வீடியோ போட்டேன், ஒரு வீடியோ கூட இல்லை கையில். அது வந்து முடிக்கும் போது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுல தான் இருக்கோ? கன்வின்ஸ் சூப்பராக பண்ணுவேன் பிரதர். அதில் நம்ம கொஞ்சம் கை தெரிந்தாரு காலிலே விழுந்து விடுவாருங்கிற மாதிரி நான் நல்லா கன்வின்ஸ் பண்ணுவேன். அது ஒரு எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கில் என்கிட்ட இருக்குது, அதை நானே உணர்ந்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கவே மாட்டேன்னு உங்களை வாங்க வச்சிருவேன். அது மாதிரி அது உண்மையாக இருந்தால் வாங்க வச்சிருவேன். அது என்னோட ஸ்டைலில் நான் அது அப்லோட் பண்ண வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசி அன்பா ஐயா அப்பா அக்கா அண்ணன் விடுங்க அப்படின்னு சொல்லி பேசி ரொம்ப அன்பா பேசி நான் 100% நம்புறேன். ஏன்னா நீங்க இவ்வளவு நேரம் பேசினாலே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட்டா இல்லை நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா நம்புறீங்கன்றப்போ நானும் அதை உறுதியா இல்லை நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அதை நம்பி அப்படி பண்ணாதான் பிரதர் என்ன இத்தனை வீடியோ பண்ணிடுறேன். எல்லாருக்குமே அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி இருக்க மாட்டானா, எல்லாருக்குமே இருப்பாங்களே, உறவினர்கள் இருப்பாங்களே. அவங்க ஏப்பா நான் தான்ப்பா பெர்மிஷன் கொடுத்தேன்னு அவங்க சொல்லலைன்னா இன்ன நேரம் மேலே கேஸ் ஆகிருந்துருக்கும்ல. ஆனால் இப்போ வேணா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இனிமேல் ஸ்டெப் எடுக்கலாம் வளரும் போது. ஆனால் இதுக்கு முன்னாடி வர எதுவுமே கிடையாது. இனிமேல் ஸ்டெப் இனிமேல் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படியே அவங்க ஃபோன் அடிச்சு அந்த வீடியோ டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணுவேன். வருமானத்துக்கோ அந்த வீடியோ நான் வச்சிருக்க மாட்டேன். அடுத்தவனுடைய பயன்படுத்திக்கிறேன்னு நான் நல்லவன் கிடையாது, ஆனால் நான் கெட்டவன் கிடையாது. அதுதான் என்னுடைய பாயிண்ட். நல்லவனா அப்படிங்கிறத விட்டுருவோம், நான் கெட்டவன் கிடையாது. ஆனால் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம ரொம்ப நாள் வாழ போகிறது இல்லை பிரதர், அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராங்குக்கு எப்படி ரெடி ஆகுறீங்க? இப்போ இவங்களை பண்ண போகிறோம், இந்த ஆர்டிஸ்டையோ இல்லை இந்த பர்சனையோ பண்ண போகிறோம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒரு ஐடியாவிலேருந்து இடம் சூஸ் பண்ணுறதுலேருந்து அங்கே ஸ்பாட்டில் என்ன பண்ணலாங்கிறதுலேருந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்ன பிளான் பண்ணாலும் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். அந்த இடத்த மேனேஜ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, நீங்கள் எப்படி ரெடி ஆகுறீங்க? இதான் ஃபஸ்ட்டு இடம். ஓகே, ஃபஸ்ட்டு அவங்களுடைய எந்த இடத்துக்கு வருவாங்க இல்லை எங்கே பண்ண போகிறோம் அந்த இடத்த வச்சு ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வனிதா மேடம் இருக்காங்கன்னா, வனிதா மேடத்துக்கு வந்து செகண்ட் மேரேஜ் முடிஞ்ச டயத்தில் நான் அவங்கள ஒரு ஃபன் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்துட்டேன். அப்போ நான் அவங்களுக்கு ஒரு தேர்ட் மேரேஜ் நடக்க போகுது, நான் கேள்விப்பட்டேன், உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா நான் போனேன்.
அப்போ அந்த பெயிண்ட் அடிக்கிற கான்செப்ட் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ம். வடிவேல் சார் டீம் போவாங்க. அதுல இருந்து ஒரு கரு எடுத்துக்கிட்டேன். அந்த கருக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு 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 அவர் பேர் மறந்து வச்சு ஒரு காமெடி நடிகர், இந்த முகத்துல பிரஸ்லாம் அடிப்பாரு, ஆமா. அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்துட்டு ஒரு கேரக்டர் அமைச்சுக்கிட்டு போவோம். இப்படி பண்ணு, ஒருவேளை போலீஸ் ஏதோ பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன், இதை லீடு எடுத்து பண்ணிக்கிறது நான் பாத்துக்கிறேன், ஓ. நீ காமெடிலாம் பண்ணிக்க. இப்போ வந்து வனிதாக்காவுடைய காலில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணுவோம் ஒருத்தன். இப்படி நிறைய சேட்டைகள் இருக்கு, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிடுவேன், இப்பெல்லாம் பண்ணிருங்க, என்ன வந்தால் நான் பார்த்துக்கிறேன், எதுவும் நான் பார்த்துக்கிறேன். அதாவது அடின்னு விழுந்தா முதல்ல எனக்கு விழுகும். அஜித் சார் சொல்லுவார்ல ஒரு படத்துல, என்னை தாண்டி தான் நீங்க தொடங்குற மாதிரி நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பட் எங்க டீம்லையும் உண்மையாக சொல்றேன், சரியான உழைப்பாளிகள், நல்லா பண்ணுவாங்க, நான் என்ன சொல்றேன்னு செய்வாங்க. என் மேல ஒரு நான் ஒரு முதலாளித்துவமாக நடந்துக்கிற மாட்டேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா நான் இவ்வளவு சொல்லிட்டு கம்யூனிசத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து வந்தனால எனக்கு வந்து என் தம்பியை நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி ஊட்டி விட்டுக்கிறோம், விளையாண்டுக்கிறோம், அண்ணன் தம்பியெல்லாம் இருப்போம். அதனால நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. இது மாதிரி எல்லாருமே 6 வருஷம் இருக்காங்கன்னா முடியுமா? ஒரு டீம் 6 வருஷம் பயணிக்க முடியுமா? எத்தனை டீம் உடஞ்சிருக்கு? 6 வருஷம் அதே டீம் இருக்கு, உட்காந்துருக்காங்களா? இவங்க உள்ளாமே என்ன எத்தனை வருஷம் நினைக்கிறேன்? எல்லாம் 5 வருஷம் 4 வருஷம் இருக்காங்க. எடிட்டர், ஃபர்ஸ்ட் எடிட்டர் எங்களுடைய கவர்மெண்ட் லேப்டாப்ல எடிட் பண்ண ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வரை இருக்காப்புல, 6 வருஷம் இருக்கிறாப்புல. அவர் வெளியில போனா உங்களை மாதிரி பெரிய சேனலுக்கு, நிறைய சேனலுக்கு போனா சம்பளம் நல்ல சம்பளம் வாங்கலாம், நான் கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். அண்ணே அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. நீங்க போய் சொல்லி பாருங்க, பிரெயின் வாஷ் பண்ணுங்க, நடக்காது. அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பிராங்க் பண்றப்ப உங்களை பார்க்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கும், ஒரு சின்ன ஹெசிடேஷன் கூட இல்லாம நீங்க பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு உள்ளுக்குள்ள நான் இந்த பர்டிகுலர் இது பண்றப்போ ஒரு பயம் இருந்துச்சு, என்னன்னா அது கரெக்டா போகுதா, கொண்டு போயிருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் இல்ல அது இருக்குல்ல பிரதர். ஏன்னா இந்த பிராங்க்குங்கிற பேர் சொல்றீங்களா, இது இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு வச்சிருக்கீங்களா, இது வந்து குறும்பு. இதுக்கெல்லாம் முன்னாடி அப்படி பேக்ல பின்னாடி போவோம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒருத்தவங்க ரோட்டில் போகிறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாங்கன்னா, யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தவங்களாம் நிப்பாட்டி உண்மை மாதிரியே பேசுவேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ஒரு நேற்று நடந்தது, ஒரு இடத்துக்கு போனோம், முக்கியமான இடத்துக்கு போனோம். அங்கே போயிட்டு அவங்கள தான் பார்க்க போயிருக்கேன், அந்த வீட்டில் இருக்கவங்கள தான் பார்க்க போகிறேன். அந்த வீட்லேயே அந்த காம்ப்ளெக்ஸ்லேயே இப்படி காரை நிப்பாட்டிட்டு நான் பக்கத்து பில்டிங் போகிறேன், கார் இங்கே நிற்கட்டும்னு சொல்லிட்டு போனேன். அந்த வாட்ச்மேன் திருத்துன்னு, ஐயோ ஐயோ எப்படி நீ நிப்பாட்டி வச்சு? இல்லைங்க அந்த வந்துடுறேங்க, நிப்பாடுங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டு இருக்கேன், என்னங்க அதெல்லாம் நிப்பாட்டக்கூடாது, இந்த பில்டிங்கில் வர காசு என்ன. அப்புறம் அந்த பில்டிங்லேருந்து யார் என்னை பார்க்க போனேன், அவர் நடந்தது, என்னங்க வாங்க அவனுக்கு கூப்பிட்டாரு, நான் வரேன் பிரதர், இப்போ போகலாம்ல அப்படின்ட்டு போனேன். திருத்துன்னு இது எனக்குள்ள இயல்பாக இருக்கிறது பிரதர், இது இயல்பாகவே எனக்குள்ள இருக்கிறது. அதை நீங்கள் வந்து நான் இதே மாதிரி இந்த பிராங்க்குங்கிற வீடியோவுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் சித்துன்னு ஒருத்தர் அந்த பிராங்க் சேனல் பிளாக் ஷீப்ல இருக்கும்போது பார்த்தேன், இதுக்கு பேர் டைட்டில் பிராங்கா அப்படின்னு நான் நினைச்சது தான் எனக்கு பிராங்க்குங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி பிராங்க்குங்கிறது நான் தெரியாது, பேரெல்லாம் தெரியாமல நீங்க பண்ணிட்டு தான் இருந்தீங்க. கேமரா இல்லாம சொல்றது, கேமராவே இல்லாம சும்மா போட்டு பண்ணுங்கிறத. போயிட்டு ஒரு பழத்தை எடுத்துட்டு 2 பழத்தை எடுத்துக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன், இல்லைங்க என்னங்க காசு இல்லைங்க கொடுங்க அப்படிலாம் நிறைய பண்ணுவேன். ஆனால் கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்பயும் என்கிட்ட இருந்த நேர்மை தான் எனக்கு காப்பாற்றுவேன், கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் அது வீடியோ பதிவாக இல்லை. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருப்பேன், அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிகிட்டே இருப்பேன் பிரதர். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு பேர் பிராங்க்னு சொல்ல முடியும். நாங்கள் ஊர் சைடு என்ன சொல்லுவோம்னா, அது ஒரு சிலுவட்டு இழுக்கிறது, அது ஒரு வம்பு இழுக்கிறது, அது அது ஒரு வாரம் ஒரு ஜாலியாக இருக்கும் பிரதர். அது பண்ணாலே அது எனக்கு பிடிக்கும். எனக்கு உள்ள பண்ணுறது ஒரு அந்த கேரக்டர் டென்ஷன் எடுத்தோன்னே அதுக்கு ஒரு சாரின்னு சொல்கிறது ஜாலியாக. சாரின்னு கூட கேட்டிருக்க மாட்டோம், அப்புறம் பொய் அது கடைசி வரை சொல்லாமே வந்துடுவோம். நிறைய சேட்டை பண்ணுவோம். அதனால எனக்கு அது தெரில, அது எனக்கு பிடிச்சனால என்ன பண்ண முடிஞ்சு. அதான் சொல்கிறேன், எனக்கு ஏற்ற கிரவுண்டுனால தான் நான் பிராங்க்ல 6 அடிச்சு முடிஞ்சு, இல்லைன்னா முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோஸ்க்கான ஐடியாஸ் எப்படி கிரியேட் ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு அதான் சொன்னேன்ல, கார் பார்க்கிங் மாதிரி தான் டப்புன்னு இங்கேயே பண்ணுவேன் பிரதர். என்கிட்ட ஐடியாங்கிறது எப்படின்னா, என்னுடைய டைமிங் ஐடியாவுக்கு நீ கேட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு கண்டென்ட் உருவாக்கிடுவேன். அது என்னால் முடியும் பிரதர். நீங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு கடையை சொல்லுவேன், அந்த கடைக்குள்ள ஒரு கண்டென்ட் சொல்லுவேன். கேளுங்க, எந்த கடையாவது ஒரு கடை கேளுங்க, அந்த கடைக்குள்ள ஒரு கண்டென்ட் சொல்லுவேன். அப்படி அந்த விதம் சொல்ற இயல்பாக இருந்தால் தான் பிரதர் ஜெயிக்க முடியும். நீங்கள் போய் கமல்ஹாசன் சாருக்கு ஆக்டிங் கிளாஸ் போய் கமல்ஹாசன் சார் கற்றுக்கிட்டாரு, அவருக்கு இயல்பு இருக்குல்ல. அது மாதிரி பெரிய நடிகர்களுக்கு இருக்கும். ஒன்று எனக்கு ஒரு நக்கல் தன்மை இருக்கு பிரதர். நான் நக்கலான ஒரு ஆளு. உதாரணத்துக்கு இப்போ அந்த ஆர்த்தி கணேஷ் வீடியோ வந்து அந்த ஷாப் ஓனர் அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி பண்ணிருப்பீங்களா? இப்போ கூல் சீரியஸ் அவர் வீட்டுக்கு நீங்களே போயிட்டு பண்ணிருப்பீங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி கிரியேட், இந்த இடத்துல இவங்களை பண்ணலாம், இவங்களை அங்கே போய் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களா நீங்களே பேசி அதை பிளேஸ் மட்டும் நம்ம முடிவு எடுக்க முடியாது, அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் முடியும். இப்போ கடை ஓனர் சொன்னால தான் கடைக்கு போனோம். கூல் சுரேஷோடைய ஃப்ரெண்டு அவர் சொன்னால தான் கூல் சுரேஷ் வீட்டுக்கு போனோம். அது போஸ்டர் ரிலீஸ் பண்றதுங்கிறது சாதாரண மேட்டர் தானே. அவர் காலகாலமா ப்ரொமோஷன்னாலே கூல் சுரேஷ் இருந்தது. கூல் சுரேஷ்ட போகும்போது நம்ம இட்லி வந்தேன், இது வந்தேன், நான் வேற ஒரு காரணத்தை சொல்ல முடியும். என் படம் ஒன்று ரிலீஸ் பண்ணேன், நான் சொன்னேன் வேற யார்ட்டே போகலான்னு, இந்த ஆள்கிட்ட போயிட்டு தேவையில்லாத வேலை
இவர் வந்தாலே ஒரு பீடா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவருக்கு ஒரு டென்ஷன் வரும்ல. அது மாதிரி ஆர்த்தி அக்காவையும் கணேசன்ட்டையும் பேசும்போது அப்படி தான் பேசுகிறேன். பட் இன்னைக்கு வரைய குல் சுரேஷாக இருக்கட்டும், ஆர்த்தி கணேசன், விமல் சாராக இருக்கட்டும், விஷால் சாராக இருக்கட்டும், யாராவது என்னை பிடிக்கலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வரை இன்னைக்கு கரண்ட்டில் வந்து சொல்கிறேன், எந்த நடிகரை என்கிட்ட சொல்லுங்க, எல்லாரோடையும் இணக்கமாக மன்னிச்சுக்குங்கன்னு சாதாரணமாக கால் பண்ணி விமல் சார் பேசிக்கிட்டு இருந்தால் கூட அண்ணே மன்னிச்சுக்கன்னு எனக்கு பண்ணதே விட்றா அதெல்லாம் மறந்துட்டேன்டா, என்ன போட்டு அது பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவார். பிரதர் நான் இயல்பு நிலைக்கு வராமல் விடவே மாட்டேன் பிரதர். யாரு நீங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்துக்கிட்டீங்க கன்வின்ஸ் பண்றதுக்கு? வனிதா. வனிதா தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் வனிதா மேடம். ஓடா டேய் ரொம்ப உச்சம். அது கஞ்சா கருப்பம். கஞ்சா கருப்புடைய எண்டு பகுதியை போடவே விடலை அவரு. அந்த நேரத்தில் ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசினாரு. ஆனால் ஆண்களில் கஞ்சா கருப்பு, பெண்ணில் வந்து வனிதா மேடம். மற்றவங்களாம் டஃப்பு தான், ஆனால் ரொம்ப பெரிய டஃப் தான். இப்போ சினிமா ஆர்டிஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பாங்களா, டிக்டாக் ஃபேமஸாக இருக்கவங்க, யார் சொல்கிறது, அவங்க ரவுடி பேபி, சூர்யா, திவ்யா, அப்புறம் ஜிபி முத்து, அந்த கேட்டகரி அவங்கள பண்ணும்போது இன்னும் ஃபன்னாகவும் இருக்குது. இன்னும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது, அவங்க என்ன விஷயங்களுக்கு ஃபேமஸ்னா கொஞ்சம் அந்த செக்ஷுவலான விஷயங்கள் பேசுறது, அந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் பண்ணுறது, அந்த விஷயங்கள் ஃபேமஸ்ன்றப்போ அதை எப்படி கொண்டு போக போகிறோம், என்ன மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த வீடியோ பண்ண போகிறோம், அந்த மாதிரி தேக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்குமா? தெரில வருது. அந்த ஆடியன்ஸுக்கு எத்தனை பேர் பார்ப்பாங்க, அந்த ஆடியன்ஸ் கொண்டு போகிறோம், அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்லோட அது இப்படி போனால் இப்படி போகும் அப்படின்னு பிளான்லாம் போல. என்னுடைய ஐடியா வந்து என்னென்னா, ஜிபி முத்து மரக்கடை வச்சிருக்காரு, மரக்கடைக்கு போய் வாழை மரத்தில் எனக்கு வந்து நிலக்கதை வேணுங்கிறத நான் ஸ்பாட்டில் அடிக்கிறேன் போனோன்னே. ஆனால் போகிறேன். அதே மாதிரி ரவுடி வி சூர்யா வந்து அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு சிக்கான்னு ஒரு ஹஸ்பண்ட், அவங்க 2 பேரையும் தூண்டி விட்டு அவங்களுக்குள்ள சண்டை. ஃபஸ்ட்டு ஒன்று போனோன்னே சிக்கா தாங்க வர சொன்னார் அவர், ஆனால் அவருக்கு வரத்தான் சொன்னார் ஃபோன் அடிக்கும்போது. அதான் அந்த மாதிரி தான் கான்செப்டை கொண்டு போனோம். அது வம்புழுது. அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு நபர்களை பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் நடந்த இன்சிடென்ட்டை வச்சு தான் நான் உருவாக்குவேன். அதனால அது வைரல் ஆச்சு. அதனால வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டவுன் ஆனவங்களும் இருப்பாங்க. அது இப்போ திருச்சி சாதனா அவங்கள பண்ணும்போதுலாம் சரியான வைரல். அது அதே மாதிரி இந்த இது திவ்யா கள்ளச்சி அந்த பிள்ளையை பண்ணும்போதும் சரியான வைரல். எல்லாருமே வைரல் தான். நம்மளால அவங்களுக்கும் யூஸ் இருக்குது, அவங்களால நமக்கும் யூஸ் இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்களாம் வளராமல் அடுத்த சினிமாவுக்கு பயணத்துக்கு போகணும் அந்த மாதிரினா அவங்க தான் முயற்சி பண்ணுறாங்க. அது கொஞ்சம் சில விஷயங்கள் பேட் வேர்ட்ஸ் பேசுகிறவங்க பிடிக்கல அது எனக்கு. அதனால நான் அதுதான் கேட்க வந்தேன். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றப்ப அதை எப்படி நம்ம வீடியோக்குள்ள பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுற வீடியோ அப்படி மாற்ற போகிறோம். பேட் வேர்ட்ஸ் பேசுனது தானே எதிர்த்து போகிறேன், அதான் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இப்போ நான் போயிட்டு சாதனா உங்கள் மடியில் படுத்துக்கிட்டு இல்லை உங்கள் திவ்யா கள்ளச்சியோட மடியில் படுத்துக்கிட்டு பண்ணினேன்னா என்னை ஒரு அருவருப்போ ஒரு அசிங்கமானால பார்ப்பான். நான் எதிர்த்து தானே கேட்குறேன். ஏம்மா கெட்ட வார்த்தையாக பேசுகிறீம்மா வீடியோவில், எல்லாம் தப்பு இல்லையா, உனக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறான், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கான அவார்டு அப்படிங்கிற மாதிரி தான் போவேன் ஸ்பாட்டில். எதிர்ப்பு குரலாக தான் போவேன். நான் வந்து போய் ஆதரவு குரலாக போகல. அப்போ மக்கள் வந்து என்னுடைய வகுத்தறிச்சில் நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குறியடா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சந்தோஷத்தை தெரிவிப்பாங்க. அதனால எனக்கு அது ஒரு வெற்றி இடம் இருந்துச்சு. ஆனால் இவரெல்லாம் ஜிபி முத்துலாம் அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து இந்த செத்த பேர் 6 பேர் நம்மளுக்கு கெட்ட வார்த்தை பேசுவார் பாவான். தப்பான ஆள்லாம் கிடையாது. அதுக்காண்டி நீங்கள் திவ்யா கள்ளச்சியும் சாதனா யாருமே தப்பான ஆள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது பண்ணுனாதான் நான் அடுத்தடுத்து பண்ண முடியும், இதுதான் எனக்கு செட் ஆகுது, இதுதான் மக்கள் ரசிக்கிறாங்க. இது வந்து ஒரு மக்களும் ஒரு காரணமாக சொல்லலாம். மக்கள் இதை ரசிக்காமல் ஒன்று அவங்க பண்ணலை, அதனால் அது ஒரு காரணம். பட் அவங்க பாதையில் போகிறாங்க. நான் அந்த நேரத்தில் வீடியோ பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்க பக்கத்துலேயே திரும்பி பார்த்ததில்ல. அதாவது மீன்ஸ் அவங்களை திருப்பி வீடியோ பண்ணணும்னு கேட்டதும் கிடையாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ பிராங்க்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்களால பிராங்க் பண்ண முடியாது. பண்ண போகிறப்பே தெரிஞ்சிடும் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கா நீங்கள்? அது இருக்க தானே செய்யும், அது இருக்க தான் செய்யும். அது மாதிரி வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிடுவேன். அது தெரியாமல் இருக்காது. அதில் இதெல்லாம் சொன்னால் சும்மா சொல்ல என்ன, ஒரு 10 வீடியோ 15 வீடியோ 20 வீடியோ பண்ணவங்களே சில பேர் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. நம்ம இவ்வளோ நாளாக இருக்கிறோம், தெரியாத ஆட்கள் ட்ரை பண்ணுவோம், முயற்சி எடுப்போம், அப்படிதான். எல்லாம் கெட்டப்பா சேஞ்ச் பண்ணி பண்ணால் தான் நடக்கும். அதனால ரொம்ப ரிஸ்க் தான். இனிமேல் ஆர்டிஸ்ட் நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ஆமாம். இப்போ இவ்வளோ தூரம் வந்தாச்சுன்றப்போ ப்ராங்க்ன்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா தான் இருக்குது. ரிஸ்க்குலாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், இல்லை பொண்ணுங்களை ப்ராங்க் பண்ணால் ரிஸ்க்கு. நான் பண்ணுற பாதையே ரிஸ்க்கு கிடையாது. எனக்கு இன்னும் ஒரு வேலிடிட்டி இருக்குது, இதுக்கு லைசன்ஸுக்கு இருக்க மாதிரி எனக்கு இருக்குது. எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பண்ண மாட்டேன், என் டீமில் இருக்க நபர்கள் பண்ண போகிறாங்க. அதுக்கும் பின்புலத்தில் கண்டென்ட் பண்ணுனா இப்படி தப்பான வார்த்தையில் பேசக்கூடாதுங்கிற அந்த விஷயத்தில் நான் அதாவது லீடு, அதாவது அது எப்படி சொல்லுவாங்க, சிஓவாக இருந்து நான் மெயின்டைன் கைடன்ஸ் இருக்கும். உங்களோட கைடன்ஸ் என்னோட கைடன்ஸாக பார்த்து என்னோட பார்வையில் தான் இருக்கும். அது ஓகே தவறாக இருக்குது. என்னோட வீடியோ பார்த்து நான் அப்லோடு கொடுத்தா தான் ரிலீஸ் ஆகும். அடுத்து சினிமாவில் உங்கள் பயணம் தொடங்கியிருக்கு, அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வேறு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலான்ட்டு திட்டங்கள் வச்சுருக்கீங்க? நான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யலான் இருக்கேன். இது வந்து இது ப்ரொமோஷனாக பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இது வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, நீ என்ன பண்ணி கிழிச்ச, நீ இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் பண்ண போகிறேங்கிற மாதிரிலாம் முதல்ல ஆரம்பத்தில் கேட்டவங்களாம் இப்போ அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. ஏன்னா நான் வந்து மக்களுக்காக
ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு நிறையா ஒரு மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுக்கு மனதளவில் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கெல்லாம் உணவுகளாகவும் உடைகளாகவும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் ஒரு விளம்பரம் வேணாம். அதுக்கடுத்து நல்ல விஷயம் ஸ்ட்ராங்காக செஞ்சேன்னா ஒரு மாரத்தான் பண்ணேன் மதுரையில், மிகப்பெரிய மாரத்தான், 1000 பீப்புள்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் மெடல்ஸ் கொடுத்து மதுவுக்கு எதிரான ஒரு மாரத்தான் பண்ணேன். அது மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 மந்த்தோ ஒரு 1.5 மந்த்துக்கு முன்னாடி சிலம்பம் போட்டின்னு நம்ம தமிழர் பண்பாடான சிலம்பத்தை ஆதரிக்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை ஃபுல்லாக வர வச்சு 1000 பேத்துக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்து, அதெல்லாம் விளம்பரம் இதெல்லாம் கொடுத்து நல்லபடியாக நிகழ்ச்சி நடத்தி நல்ல பணம்லாம் கொடுத்து சாட்டிஸ்ஃபைடாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி முடித்தேன். இது மாதிரி வருஷத்துக்கு 2 ஈவெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கட்டெரும்பு சேனல் மூலமாக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேர்காணலாக இருந்துச்சு. உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட பயணங்கள் சிறக்கிறதுக்காக விசில் சார்பாக எங்களுடைய வாழ்த்து. நன்றி. விசில் சேனலுக்கு விசில் போடுங்கள், நல்லா இருக்கு உண்மையிலேயே. வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ நான் மீட் பண்ணுறேன். சகோதரருடைய வீடியோக்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். நம்மளுடைய பயணத்தில் வந்துட்டு நம்ம எப்படி வெற்றிகரம் நினைக்கிறோமோ அவங்க பயணத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சு பெரிய சேனலாக வளரணும். வாழ்த்துக்கள். விசில் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் அன்பை கொடுத்துட்டே இருங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி.